ஓகேங்க. இது பார்டர் வித் அண்ட் பார்டர் கலர். ஓகேவா? அதனுடைய விஷயத்தை இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இன்னொரு விஷயத்தை நம்ம இதுல பார்த்துக்கோம், பார்டர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுல வந்துட்டு கொஞ்சம் 2-3 ஸ்டைல் இருக்கும். இது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை இன்னொரு நேம் ஒன்று இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். இப்படி இருக்கிறது சாலிட் லைன். இது சாலிடே கிடையாது. இது சாலிட் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது டாட், இது டேஷ், டேஷ்டு பார்டர். ஓகேங்களா? ஒரு இன்புட் டைப்புக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க கொடுக்கலாம். இதுதான் அந்த பார்டரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பார்டரோட ஸ்டைல். இப்ப ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நம்ம இது மட்டும் தானே கொடுத்துருந்தோம். இது நேத்தும் பார்த்தோம்னா இதுவும் ஆனா டெப்தா பார்க்கல. டாட்டட் அப்படின்னு வச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்படி வருது. ஓகேவா? நீங்க வேணும் அப்படின்னா உங்களுடைய பார்டரோட ஸ்டைல 4 டைரக்ஷனுக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். 4 டைரக்ஷன் அப்படின்னா என்ன? ரைட், லெஃப்ட், பாட்டம், லெஃப்ட், ரைட். டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம். ஓகே, இதுக்குமே நமக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பார்டர் ரைட், இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்டர் ரைட் ஸ்டைல் டாட்டட், பார்டர் லெஃப்ட். அதே மாதிரி நீங்க கலர் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், டேஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதனுடைய பிஎக்ஸை கொஞ்சம் பெருசாக்கினா உங்களுக்கு கிளீனாக தெரியும். இது டாட்டடாக இருக்கும், இது டேஷ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு பார்டர் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு அதே மாதிரி அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் கண்டிப்பா கொடுக்கலாம். பார்டர் பாட்டம் கலரு, பார்டர் டாப் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆயிடும். ஓகே, டிஃபால்ட்டா நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த பார்டரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் மட்டும்தான் காட்டுவாங்க. அதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மிச்சது எல்லாமே தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? டாட்டருக்கு பதிலாக டேஷ்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், பார்டர் கலரு, பார்டரோட வித்து, பார்டர் ஸ்டைல். ஓகேவா? 3 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எழுதி இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, நீங்க பார்டர் கலர் வித் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலாக சிங்கிள் சின்டாக்ஸ்லயே அதை நீங்க கன்வே பண்ணிடலாம், எனக்கு இது இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு 2px டேஷ்டு என்ன கலரோ அந்த கலர். புரியுதுங்களா? இது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு அது தேவையில்லை, எனக்கு கிளீனாவே தெரியும் அப்படின்னா பார்டர் 2px டேஷ்டு ரெட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வித், செகண்ட் இருக்கிறது கலர் ஸ்டைல், ஸ்டைல், மூணாவதா இருக்கிறது கலர். புரியுதா புரியலையா? இந்த இடத்த இங்க எழுதி காட்டுங்கண்ணா. பார்டர் வித் ஸ்டைல் கலர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா பார்டர் வந்து 2px சாலிட் அப்படின்னா ஒரே ஒரு லைன், சாலிட் ரெட் கலர் அப்படின்னு சொல்லி இதுதான் சின்டாக்ஸ் வச்சுக்கோங்க. இது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, புரியுதா? நீங்க இந்த 3 விதமா கொடுக்கறத, ஒரு 3 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றத சிங்கிளா பார்டர் 2px சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்ப
நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம். புரியுதா? எஸ் அண்ணா. ஓகே. இப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒண்ணு வருது, ரெட்டை தாண்டி பிளாக் கலர் ஒண்ணு வருது. ஓகேவா? சோ இதை வந்து எப்படி நம்மளுடைய இன்புட் டைப் இதுதான். ஓகேவா? இப்ப அந்த பிளாக் கலர் வரது வந்து எங்க வருதுன்னா வெளியே. ஓகே, நம்மளுடைய ரெட் கலர் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. நம்மளுடைய ரெட் கலர் இந்த இடத்துல தான் இருக்கு. வெளியே இருக்கிறது அவுட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்சிமம் அதான் சொல்றோம்ல, இந்த மாதிரி நான் போகும்போது ஒரு சில ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துட்டு போகும்னு சொன்னோம்ல, அது இது. அதுல ஒண்ணு இந்த அவுட்லைன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? எப்பெல்லாம் இந்த மாதிரி வரும்போது எனக்கு அந்த அவுட்லைன் இருக்கிறது தேவை கிடையாது, நான் என்ன சிஎஸ்எஸ் கொடுத்தனோ அது மட்டும் வந்தா போதும் அப்படின்னா இந்த இன்புட் இந்த ரெட் கலர் எங்கெல்லாம் காட்டுறோமோ அந்த இடத்துல அவுட்லைன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவுட்லைன் 0னா எதுவுமே வராது. இப்ப பாருங்க, அவுட்லைன் அப்படின்றது இல்லை. புரியுதா? நம்மளுடைய இன்புட் டைப் இவ்வளவுதான். ஓகேங்களா? அவுட்லைன் அப்படின்றது நம்ம பாக்ஸ் தாண்டி வெளியே இருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்க டிஃபால்ட்டாவே அது இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்குமே இன்புட் டைப்புக்குமே இருக்கும். நீங்க இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு இன்னும் இருக்கு பாருங்க, ஏன்னா நம்ம அதை இன்னும் ரிமூவ் பண்ணல. ஓகேவா? ரிமூவ் பண்ணாததால நமக்கு அது அப்படியே இருக்கு. ஸோ நான் இங்க ரிமூவ் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அவுட்லைன் 0. அவுட்லைன் 0 அப்படின்னா இது இங்க இருக்காது. சத்யவாணி புரியுதாமா? ஹலோ, எந்த சத்யானா? சத்யவாணி, விவேகானந்தா காலேஜ். ஓகே, ஓகேங்க. இதுதான் இன்னொரு அடிஷனல் ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னா அவுட்லைன். அவுட்லைன் எனக்கு தேவையில்லை, எல்லா இன்புட் டைப்புக்குமே அது வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதை நமக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கு அவுட்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டா முடிஞ்சுக்கும். இது வரைக்கும் பார்டர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது டவுட் இருக்கா? பார்டர்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எப்படி இந்த மாதிரி கட்டம் கட்டும். இது இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டைப்புக்கு சொன்னேன் அப்படின்னா அதுதான் நம்ம ஃபெமிலியரா நமக்கு பார்த்துருக்கோம். ஒரு இதுல கிளிக் பண்ணும்போது நமக்கு ரெட் கலர். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், border 5px dotted ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி இன்புட் டைப்புக்கு மட்டும்தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பார்டர் அதே தான், டாட்டட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி டாட்டட் வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் எந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அப்படின்றதையும் சொல்றேன். இந்த டிஸ்கவுண்ட் நியூ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ல டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டாட் டாட் டாட்டா போட்டு காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு டேக் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பார்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எங்கேயா ஐடியா இருக்கா? இல்லண்ணா, ஞாபகம் வரல டக்குன்னு. வாழ்க வளமுடன். அண்ணா, இப்போ இந்த அவுட்லைன்ன்றத நம்ம முன்னாடி 3 ப்ராப்பர்ட்டி எழுதணும்ல, பார்டர், கலர், வித் ஸ்டைல்னு, அங்கேயே எழுதலாமாண்ணா? அது பார்டர் வந்து தனி ப்ராப்பர்ட்டி, அவுட்லைன் அப்படின்றது தனி ப்ராப்பர்ட்டி. அவுட்லைனுக்கு நீங்க கொடுக்கலாம் 2px. ஓ, அப்ப இது ஒரு ப்ராப்பர்ட்டியாண்ணா? ஆமா, அதான் சொல்றேனே, இது வந்து நீங்க யூஸ் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது.
பாத்தியா அவுட்லைன் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்ப இது உங்களுக்கு கிளியரா ஆனா இதுவும் பார்டர் மாதிரி தானே அப்போ? ஆமா, பார்டர் அப்படின்றது நம்ம பாக்ஸுக்கு மேல போடுறதுடா. அவுட்லைன் அப்படின்றது அந்த பாக்ஸுக்கு அந்த அதுக்கப்புறம் இருக்குது. புரியுதா? பார்டர் அப்படின்றது அந்த பாக்ஸுக்கு போறது, அவுட்லைன் அப்படின்றது இங்க பார்த்தாலே தெரியுது ரெட் கலர் எங்க இருக்கு. சரி ஓகே, தெரியுதா? ரெட் கலர் எங்க இருக்கு, அவுட்லைன் எங்க இருக்கு. அவுட்லைன் வெளியே, பார்டர் அப்படின்றது ஒவ்வொரு இன்புட் டைப்புக்கும் அதை சுத்தி இருக்குது. அவுட்லைன் அப்படின்றது அதுக்கு வெளியே இருக்குது. ஓகேவா? இது இன்னர், அது அவுட்டர். புரியுதா? இதுவும் இது மாதிரிதான் ஒர்க் ஆகும். ஆனா அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவுட்லைன் 0ன்னு போட்டுப்பாங்க. எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்றதுதான் அதனுடைய விஷயம். ஏன்னா நாம ரெட் கலர் வச்சு இந்த பாக்ஸையே நான் இது காமிச்சுக்கிறேன், அப்புறம் எதுக்கு எனக்கு அது அப்படின்றதுதான். ஓகே, மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ற மாதிரி வராது. ஓகே, ஓகேவா இல்லையா? ஓகே, பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வரைக்கும் இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி ஓவர். இதுல பார்டர் கலரு வித் ஸ்டைல். ஓகேவா? இது வரைக்கும் ஓவர். சரி, அடுத்த ஒரு விஷயத்துக்கு போ. ஓகே, டெக்ஸ்ட் அலைன் அது இதுன்னு வந்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கான்டாக்ட் ஃபார்மா இதுல login with Facebook. இந்த மாதிரி 3 விஷயம். ஓகே, மேல இருக்கிறது எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 3 விஷயத்தை நான் வந்து ரெடி பண்ண போறேன். டிசைன். இந்த மாதிரி பட்டன் வர வைக்க போறேன். ஓகேங்களா? லாகின் வித் சைன் அப் வித் அந்த மாதிரி நான் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும் ஃபேஸ்புக் என்ன கலர் அப்படின்றது தெரியும். ஃபேஸ்புக் இந்த கலர் எடுக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த கலரை இப்போ பைரேட் பண்ண போறேன். ஸோ இருக்கு, இதுதான் அந்த கலர். இது வந்து எக்ஸாக்ட் கோடு. ஓகேங்களா? நீங்க கலரை இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கலரை நான் என்னுடைய பட்டனுக்கு இந்த இதுக்கு நான் செட் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு இப்படி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இந்த வார்த்தை எல்லாம் தெரியவே மாட்டேங்குது. இங்க இருக்கிற மாதிரி இந்த ஒயிட் கலர் வந்து இந்த இடத்துக்கு வரணும். நாகராஜ் ப்ரோ, என்ன கொடுத்தா அது வரும்? டெக்ஸ்ட் கலர். டெக்ஸ்ட் கலரா? கலர்னு மட்டும் அடிச்சா போதும். கலர் ஒயிட். ஓகே, வந்துடுச்சு. இப்ப எனக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? இதனுடைய வித்து கொஞ்சம் பெருசாக்கணும், ஹைட் கொஞ்சம் பெருசாக்கணும். இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? font size. சரி, font size. font weight. First font size, next font weight. Font size bold. Next weight. Font weight. bold. ஓகே, எனக்கு இங்க கீழே ஒரு அண்டர்லைன் வருதுல்ல, அது வரக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. எப்படி?
Anyone? List is Text typed. decoration on. Text decoration. Text decoration. Text decoration. None. none. Yeah, none தான் கொடுத்துருக்கேன். Text decoration none அப்படின்றது முடிஞ்சு போச்சு. பக்காவா இந்த டிசைன் வந்துடுச்சு. இது உங்களுக்கு ஓகேவா? இந்த டிசைன் ஓகேவா? இப்போ வரைக்கும் ஓகேன்றீங்களா? சரி, இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று செட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ் நேம் வந்து FB. இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அதுக்கு ஓரியன்டா நான் வச்சுக்கேன், அவ்வளோ. FB லாகின் செட் பண்ணியாச்சு. இப்போ ட்விட்டர் அதே மாதிரி தான் பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு அந்த கலர் தெரியல, உங்களுக்கு தான் தெரியலையா? டோரா பூஜி மாதிரி இருக்குண்ணா. எங்க இருக்குன்னே தெரியலா. என்னமா கோடிங் எழுதிச்சுல நமக்கு. சரி, ஓகே, அசிங்கப்பட்டது போதும். நம்ம இங்க போயிடும். ட்விட்டர் கலர் கோட் ரெட்டு இதான் இருக்கணும் போட்டுருக்கோம். ஸோ நம்ம இதுக்கே போயிடும். யானா அது ஓகே. இதை காப்பி பண்ணிட்டு வந்து ரைட் கிளிக்கு, பேக்ரவுண்டு இது. அதே மாதிரி அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இதை காப்பி பண்ணதை இங்கே வச்சுட்டு இதை அகைன் காப்பி பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேரை அதில் சொல்லிட வேண்டியதுதான். ட்விட்டர் லாகின் கிளாஸ் லிங்க்டின் லாகின். கலர் மட்டும்தான் மாறப்போகுது. கரெக்டா? லிங்க்டினுக்கு என்னன்னு பார்ப்போம். எல்லாம் இப்படி தான் பார்க்குது. இது ஜிமெயில் போயிடும். ஆனா இப்போ நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேண்ணா. நீங்க அதை ஓபன் பண்ணுங்களேண்ணா, சொல்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணுங்களேன், நான் சொல்றேன். நான் இப்ப பண்ணி பார்த்தேண்ணா, எனக்கு வருது. ஆனா எப்படி காப்பி பண்றது தெரியல. இப்ப அதுல இன்ஸ்பெக்ட் பண்ணுங்களேண்ணா. அடுத்த பட்டன் போயிருந்தா அதான் அடுத்த பட்டன்லயே தானா? ஒரே நிமிஷம் தான் ராசா. நான் அந்த இதையே மாத்துறேன். ஏன்னா அதுவுமே ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸே தெரியாது. லாகின் இருக்கு அப்படின்னு இப்ப சொல்றா எதுடா? ஆனா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கலருக்கு போங்களேண்ணா. ஒரே நிமிஷம். எந்த இதுக்கு? ஏதோ கலர் இருக்கிறது ரைட் கிளிக் பண்ணி இது போங்களேண்ணா. இப்போ அங்க ஏதாவது அந்த கலர் பாக்ஸ் இருக்கானா? அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கண்ணா. கலர் பாக்ஸ்
நம்ம இதுல நான் ஸ்டைல்ல ரைட் சைடுல இருக்கிற பாக்ஸ்ல, அதாவது கலருக்கு முன்னாடி ஒரு குட்டி டப்பா வரும்லண்ணா நம்ம இதுல எப்பவுமே ரைட் சைடுல சொல்றேன். அதான் அதுல மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. லெஃப்ட் இது அது மாதிரி இருக்கிறதுல ஏதாவது ஒரு அதாவது கீழே இருக்கு. அந்த டப்பா அந்த டப்பா அந்த கரெக்டா குட்டி டப்பா இருக்குல்லண்ணா, கலர் டப்பா. அந்த பாக்ஸ்குள்ள கிளிக் பண்ணுங்கண்ணா. இல்ல அதுக்குள்ள இல்லண்ணா, ரைட் சைடு ஸ்டைல்னு இருக்குல்லண்ணா, அதுல நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த 3 விஷயமும் இப்படி நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த 3 பட்டனுக்கும் இப்ப நம்ம டிசைன் எடுத்தோம்ல, இந்த டிசைனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த ஐகான் ஆட் பண்றதை விட்டுருங்க, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா அதனுடைய ஹைட் அண்ட் வித். கரெக்டுங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதை பாருங்க, சைன் இன் வித் ஜிமெயில் அப்படின்றது இதோட முடிஞ்சாலுமே ஆனா அதனுடைய ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கும். ஆனா நம்ம பண்ணதுல அந்த மாதிரி கிடையாது. இப்ப இது என்ன பண்ணா அதை வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும்? border height width மாத்து. ஓகே, சூப்பர். இப்ப வித் ஹைட்ன்றீங்கல்ல, இது இன்லைன் எலிமெண்டா பிளாக் லெவல் எலிமெண்டா? இன்லைன் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட்டுக்கு ஹைட் வித் செட் ஆகுமா? ஹைட் செட் ஆகாது. ஆகாதுண்ணா. செட் ஆகலையே. border height width. பார்டரா? ப்ரோ இப்ப அங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுக்கும் அந்த அவுட்டர் கலருக்கு வந்து கவர் ஆகும்ல. தலைவரே, இந்த மாதிரி கோடிங் பண்ணக்கூடாது தானே. பேடிங் ஆட் பண்ணணும். ஓகே, பேடிங்லாம் நம்ம நடத்தவே இல்லை. இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி நம்ம அப்ரோச் எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். அதாவது ஒரு இன்லைன் எலிமெண்ட்டுக்கு ஹைட் வித் செட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சிஎஸ்எஸ் சொல்லுது. அதாவது இங்க பாருங்க, 100 பிக்சல் அப்படின்னு போட்டிங்கன்னா அது சொல்லும், நீ இது வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து இன்லைனு, இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஆனா பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னா போகக்கூடாது. இதே எலமெண்ட்ல ஹைட் அண்ட் வித் அச்சீவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்புட் அந்த பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து பிளேஸ் ஹோல்டருக்குள்ள இன்சைடு கலர் கொடுக்க முடியுங்களா? பாசிபிள் இருக்கா? பிளேஸ் ஹோல்டர் வந்து சும்மா அதை காட்டுறதுக்கு. பிளேஸ் ஹோல்டருக்கும் இங்க பிளேஸ் ஹோல்டர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே. இது இன்புட் டைப்பே கிடையாது, இது ஒரு டேக். ஆனா நம்ம பட்டன் ஒன்னு யூஸ் பண்ணலாம்னா அது பண்ணலாமாண்ணா? நான் தெளிவா சொல்றேன், இன்லைன் எலிமெண்ட்ல எனக்கு இந்த ஹைட் வித் செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது ஒளிமறைவுனா கிடையாது, இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் உங்களுக்கு புதுசா ஒண்ணு சொல்லி தர போறேன், அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டா வருதா இல்லையான்றது தெரியும். ஒரே நிமிஷம்.